கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் ஒருவர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த பெண்ணினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த விவகாரத்தில் சென்னை மாநகராட்சி என்ன சொல்லுது, மேலும் பரிசோதனை அறிக்கை என்ன சொல்கிறது, நிலவரம் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம் அஞ்சலி. சென்னை அரும்பாக்கம் எம்எம்டிஏ காலனியை சேர்ந்தவங்க தீபா. இவங்க தங்களுடைய இரவு நேர பணியை முடிச்சுட்டு இவங்க பல்வேறு இடங்களில் இந்த சின்ன சின்ன கூலி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று முன்தினம் இரவு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பணி முடிச்சுட்டு சுமார் ஒரு 12 மணி அளவில் வீட்டின் அருகே நடந்து சென்ற பொழுது அங்கிருந்த அந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. அதாவது எப்படி விழுகிறாங்கன்னா, தலை குப்புற விழுந்துடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க நெத்தியில் அடிபட்டு மரணம் அடைகிறாங்க. இதற்கு அடுத்த கட்டமாக இந்த மரணம் சந்தேகமாக இருக்குது. அவங்க விழுந்த பொசிஷன் மற்றும் அவங்க இருந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு ஏன்னா காவல்துறையினர் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செஞ்சிருந்த சூழ்நிலை மாநகராட்சி தரப்பில் இதில் இந்த மழை நீர் பள்ளத்தில் விழுந்தனால அவங்க இறக்கலை, அது மரணத்தில் சந்தேகம் இருக்குது, அவங்க கை கால்கள் கட்டப்பட்டிருக்கு, அதனால் எங்களுக்கு இதில் இதுவாக இருக்குது, இதனால் மழைநீர் வடிகால் பணிக்கும் இந்த பெண்ணுடைய மரணத்திற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு முற்றிலுமாக ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த மறுப்பு இருக்குது. அதாவது இந்த வேறு எந்த வகையிலும் அந்த பெண் மீது எந்த பிரச்சனையும் இல்லாத சூழலில் இது கொலையாக இருக்கலாமா என்கிற அடிப்படையிலும் போலீஸார் ஒரு கட்டத்தில் விசாரணை செஞ்சிருந்தாலும் கூட இது கொலை அல்ல, இது விபத்து தான் என காவல்துறையினர் உறுதியாக நம்பியிருந்தனர். அதற்கான பல்வேறு விஷயங்கள் ஆதாரங்களும் அவங்க எடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் மாநகராட்சி இது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன சூழலில் இது மரணமடைந்த தீபா, அந்த இறந்த பெண்ணுடைய தாயார், அவங்க எப்படி இறந்தாங்க, என்ன பிரச்சனை நடந்துன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்டே நம்ம கேட்போம். கொலைலாம் இல்லை சார், அந்த பலகை மேலே காலை வச்சிருக்கிறா, இழுத்துனுக்குது, இழுத்துன்னு உள்ள சொரியனுக்கிறான், தலையோட உள்ள சொரின்னு மேலே காலை நட்டுனுக்கிறான். அப்புறமா தான் தெரிஞ்சிருக்குது யார் அது உள்ள உழுந்து தூக்கினோடனே பள்ளனார் பொண்ணு இந்த ஊரில் இருக்கிறா என்ன தெரிஞ்சு அங்கே போய் விசாரிச்சுட்டு இங்கே வந்துக்கிறாங்க. எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது என் பொண்ணுன்னு. ஃபோனில் காமிச்சாங்க, உன் பொண்ணான்னு. ஆமாம், என் பொண்ணு தான் அது. இந்த தன்னுடைய பெண் கொலை செய்யப்படலை, அவங்க தவறு தான் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன நிலையில் ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல் மாநகராட்சி சார்பில் இதை முற்றிலுமாக இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த பெண்ணோட கைகள் கட்டப்பட்டிருந்தது, எனவே இதில் சந்தேகம் இருக்குது. அதே போல் விழுந்த இடம் பள்ளம் என்பது மழைநீர் வடிகால் பள்ளமே இல்லை, அது வண்டல் மண் சேரக்கூடிய பள்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் அந்த விளக்கத்தை கொடுத்துருந்த நிலையில் தான் இப்போ அவங்க அந்த இறந்த பெண்ணுடைய தாயார் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் காவல்துறை விசாரணையில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரையில் இரவு நடந்த இந்த சம்பவத்தின் பொழுது காவல்துறையினர் சம்பவத்தை போய் பார்த்த போதே உறுதி செஞ்சுட்டாங்க. இது தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கு. இதில் கொலை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உடனடியாக அந்த உடல் அந்த பள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பள்ளத்தில் இருந்த நீரில் அவங்களுடைய உடல் முற்றிலுமாக இறுகி போயிருந்தனால கைகால் இழுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு, அதாவது பொதுவாக பொதுமக்கள் பார்வையில் பார்க்கும்போது அது கைகால் கட்டப்பட்டு இல்லை ஒரு மாதிரி முடங்கி இருக்க மாதிரியான விஷயங்கள் தெரியும். ஆனால் காவல்துறையினர் அதை கணிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இரவுல நேரத்தில் நடந்து வந்திருக்காங்க, அந்த தெருவில் தெருவிளக்கு பிரச்சனை இருந்திருக்கு, தவறி உள்ள விழுந்தவங்க இரவு நேரம் என்பதால் அவங்க தவறி விழுந்ததுமே நெத்தியில் அடிபட்டு மயக்க நிலைக்கு போயிருப்பாங்க. அதனால் கத்தி கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த இரவு நேரத்தில் அவங்களை பார்த்து தூக்குவதற்கான ஆட்களும் அந்த பகுதியில் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் காவல்துறையினர் இந்த முதல் கட்டத்திலிருந்தே இது விபத்திற்கான வாய்ப்பு தான் அதிகம் என்று விசாரணை நடத்தினார்கள். எனினும் மாநகராட்சி தரப்பில் மறுப்பு தெரிவித்தனர். தீவிரமாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது அங்கே சிசிடிவியை கைப்பற்றின போலீசார் இவர்கள் வருவது, நடந்து சென்று அந்த பள்ளத்தில் விழுவது போன்ற காட்சிகளை கைப்பற்றியிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே 99% ஆஃப் த கேஸ் முடிந்து விட்டதாகவே கருதியிருக்காங்க. இது விபத்தை ஏற்படுத்தின மரணம் தான், இல்லை சந்தேகப்படுவதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை. இந்த பள்ளத்தை சரியாக மூடாதது, இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் போது ஏற்பட வேண்டிய பிரச்சனைகள், ஏற்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, அதில் இருந்த குறைபாடுகள் பிரச்சனைகளால் தான் இது நடந்திருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் காவல்துறையினர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கை நகர்த்தி சென்றிருக்காங்க. கூடுதலாக இவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில்
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெத்தி பொட்டில் அடிபட்டு சுமார் அரை மணி நேரம் அவங்களுக்கு வந்து அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. நள்ளிரவு 12:30 மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இவங்க வந்து இந்த ரத்தப்போக்குனால கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துக்குள்ளாக இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு. அதே போல உடலில் வேற எங்கும் சந்தேகப்படும்படியான காயங்களோ இல்லை காயங்களுமே இல்லை அப்படின்றத வந்து பிரேத பரிசோதனை, முதற்கட்ட பிரேத பரிசோதனையானது தெளிவுபடுத்தியிருக்கிறது. பிரேத பரிசோதனை பொறுத்தவரையில் முதற்கட்ட பிரேத பரிசோதனை உடனடியாக வழங்கப்படும். விரிவான பிரேத பரிசோதனை ஒரு 2 மாதம் முதல் 3 மாதம் வரை வரும். ஆனால் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அடிப்படையில் காவல்துறையினர் வந்து தங்களுடைய வழக்குகளை வந்து கையாள்வதற்கு ஏதுவாக சட்டங்களில் இடம் இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரேத பரிசோதனையும் வந்து மிக முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸாக வந்து காவல்துறையினருக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அவங்க யூகிச்சிட்டாங்க இது வந்து விபத்து மரணம் தான். இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு குரூஷியலான ரோலை ப்ளே பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்று நாம் சொன்னோம்னா, மாநகராட்சியில் இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள், அதாவது இந்த மழைநீர் வடிகால் பணியினால் பல்வேறு பிரச்சனைகள், பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கடந்த காலங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் கூட இதனால் பொதுமக்களில் ஒரு இளைஞர் ஒருத்தர் இறந்திருக்காரு. பல்வேறு விபத்துகள், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. மழைநீர் வடிகால் பணியில் ஈடுபட்ட ஊழியர்களே வந்து செவுறு சரிந்து, பக்கவாட்டு செவுறு சரிந்து விழுந்து இறந்திருக்காங்க. எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்திருக்காங்க. இது போன்ற பாதுகாப்பு குறைபாடு உள்ளதான் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் அதே வேளையில் பொதுமக்களுக்குமான இந்த பிரச்சனை இருப்பது தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷனில் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் இதுவரை சுமார் 4413 கோடி ரூபாய் மதிப்பிலாக ஒரு 1117 கிலோமீட்டருக்கு இது வரைக்கும் நம்ம மழைநீர் வடிகால் அமைச்சிருக்கோம். 9 திட்டங்கள், அதாவது சென்னை சிங்கார சென்னை 2.0, அதே போன்று உலக நிதி உதவியின் கூடிய திட்டங்கள் என 9 திட்டங்களில் வந்து இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ பணிகள் பண்ணியிருக்கோம், எந்தவித பிரச்சனையும் வந்ததுன்னு அவங்க சைட்லேருந்து அடுத்த கட்ட ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அதற்கான தரவுகளையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா இந்த ஆண்டு மட்டுமே ஒரு 200 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ப்ரியாரிட்டி அடிப்படையில் உடனடியாக எங்கே தண்ணி தேங்குது, மழைநீர், அதாவது இந்த பருவமழைக்கு முன்பாக எங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருக்குது அது வந்து ஒரு 82 கிலோமீட்டர் வந்து அடையாளம் காணப்பட்டு முதற்கட்டமாக ஒரு 82 கிலோமீட்டருக்கு வந்து பணிகளை முடிப்பதற்காகவும், பருவமழை நெருங்குவதற்கு முன்பதாகவே மீதமுள்ள அந்த 117 கிலோமீட்டருக்கும் முடித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த அடையாளம் காணப்பட்ட பகுதிகளை பார்த்தோம்னா தென்சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் கொட்டிவாக்கம், தண்டையார்பேட்டை, ராயபுரம், அண்ணா நகர் போன்ற பகுதிகளும், வடசென்னை பகுதியில் திருவெற்றியூர், மணலி, மாதாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் உடனடியாக இந்த பணிகள் நடைபெற்றுவதை உறுதி செய்ய மாநகராட்சி உத்தரவிட்டிருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் மாநகராட்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை பார்த்தோம்னா இந்த போன்ற பணிகள் நடைபெறும் இடத்துல முற்றிலுமாக அபாய எச்சரிக்கை பலகைகள் வைத்திருக்க வேண்டும். அதே போன்று குறிப்பாக சொல்லணும்னா பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பள்ளங்களை சுற்றி வந்து பாதுகாப்பு தடுப்புகள் போன்ற விஷயங்களை வந்து உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தாத ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் இதற்கு பிறகு அவர்கள் மாநகராட்சியிலிருந்து ஒப்பந்தமே அளிக்கப்படாது, பிளாக் லிஸ்ட் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அஞ்சலி, தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.